பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் பொழுதாக இந்த புதிய நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினமொரு லோகோஸ் வார்த்தையை நம்ம ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் உங்களுக்கு ஒரு புதிய வார்த்தை சொல்லி செபிக்க வருகிறேன். இந்த மாசத்தின் கடைசி நாள். இந்த மாதம் முதல் வருஷம் தொடங்கி வேகமாய் ஒரு மாதம் சென்று விட்டது. இந்த மாதம் கடைசி நாளில் வந்திருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் என்ன சொல்கிறார் என்று சொல்லி ஒரு வேதத்தில் ஒரு வசனத்தை வாசித்து நாம் செபிக்கலாம். ஏசாயா புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனம். ஏசாயா 1:17 நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்றனை பிள்ளைகளின் நியாயத்தையும் விதவைகளின் நியாயத்தையும் வழக்கையும் விசாரியுங்கள், நன்மை செய்ய படியுங்கள் என்று சொல்லி ஒரு வார்த்தையை தீர்க்கதரிசியாகிய ஏசாயா ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார். அதுக்கு மேலே படிக்கும்போது எனக்கு நீங்கள் காணிக்கைகள், பலிகள், மாத பிறப்பு, வருஷ பிறப்பு, பண்டிகைகள் இதெல்லாம் எனக்கு நீங்கள் செய்கிறது ரொம்ப அருவருப்பாக இருக்கிறது, அதை நான் ஏற்றுக்கொள்ள எனக்கு விருப்பம் இல்லை. ஆனால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா உங்கள் கைகளை க்ளீன் பண்ணிவிட்டு என்ன செய்யுங்க, அது மேலே உள்ள வசனங்கள்லாம் வாசிக்க சொல்லலாம். அப்போ இதை என்ன சொல்லுகிறாரு பார்த்தா, நன்மை செய்ய படியுங்கள். நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாமல் செய்ய வேண்டாததை செய்து கொண்டு இருப்பதுனால அது எனக்கு அருவருப்பாக இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, ஒரு கைகளை கழுவி சுத்திகரியுங்கள் என்று சொல்லுகிறார். ஒரு கிரிய பொல்லாப்பிய கண்களுக்கு மறைவை அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு விடுங்க, அதுக்குள்ள மேல. அப்போ எல்லாத்தையும் போட்டு நன்மை செய்ய படியுங்கள் என்று சொன்னார். படிக்கணுமா? நன்மை செய்யறதுக்கு ஏன் படிக்கணும்? எல்லாமே பாருங்க, உலகத்துல நாம் வாழுற உலகம், இப்போ இருக்கிற உலகத்துல பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்கள் பாருங்க, நம்ம படிக்காமலே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஒன்று, ஸ்கூலுக்கெல்லாம் போவாங்க, சின்ன குழந்தையிலிருந்து பெரியவங்க வரையிலும் சொல்லிக் கொடுக்காத பாடங்கள் நிறைய கற்றுக்கொண்டு செய்கிறார். சின்ன குழந்தை கூட, ஒரு வயசு 2 வயசு குழந்தை கூட அடுத்த பிள்ளைகள் கையில் இருக்கிறத பிடுங்குறது, அதை அப்படி கடிச்சு வச்சிருது, இதாக கையில் இருந்தால் குத்திருது. இதெல்லாம் யாரும் சொல்லி கொடுத்தாங்களா? சின்ன பிள்ளை யாராவது சொல்லி கொடுத்தாங்களா? ஒன்றுமே சொல்லிக் கொடுக்கல. தீமை செய்வதை யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை, அது ஆட்டோமேட்டிக்கலாகவே கற்றுக்கிறது. ஆனால் நன்மை செய்யணும், நல்லது செய்யறதுக்கு படிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். பாருங்க, நன்மை செய்து படிக்கணும். இது எப்படி செய்யலாம்? இந்த நன்மை நாம் செய்யறதுக்கு படிக்கணும். We have to learn to do good things. ஆண்டவருக்காக பாருங்க, நன்மை செய்வதை படிக்கணும்னு சொல்றேன். இந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எப்பொழுது தீமை செய்து செய்து அவர்கள் தீமை செய்வதை பற்றி கொண்டிருந்தால், அதனாலதான் கர்த்தர் பாருங்க, இவங்க ஜெபம் பண்ண ஒரு ஜெபம் கேட்கப்படும். ஆண்டவர் ஜெபத்தை கேட்கவே கிடையாது. இவங்க ஜெபம் எனக்கு அருவருப்பா இருக்குதுப்பா, நீங்க பண்ணதெல்லாம் பண்ணிட்டு வந்து ஜெபம் பண்ண வந்துடுறீங்க, செய்ய வேண்டதெல்லாம் செய்றீங்கன்னு சொல்லி இந்த ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு ஜனங்களுக்கு கர்த்தர் பேசுகிறது தான் இன்றைக்கு நம்மோடு சொல்லுகிறார். நீங்கள் பல வருஷமா ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள், ஜெபம் கேட்கப்படவில்லை. இந்த 25ஆம் வருஷத்துல 1 மாதம் கடந்து விட்டது, இன்னும் ஜெபம் கேட்கப்படவில்லை என்றால் நீங்க செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம், நன்மை செய்ய படியுங்கள். நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? நன்மை செய்யாவிட்டால் பாவம் உன் வாசல் படியில் படுத்திருக்கும் அப்படின்னு காயினை பார்த்து ஆண்டவர் சொன்ன வாசனம் நினைவுக்கு வருகிறது. இந்த காலவெளி அருமையானவர்களே, நம்ம படிக்காமல் நம்ம தொற்றுகிறது. சில சமயம் நான் ஒரு தப்பு பண்ணல, நான் பாருங்க இந்த பிள்ளைகளுக்கு ஒன்றுமே சொல்ல, அப்படி செய்யறாங்க, அப்படி தப்பு பண்றாங்க. இந்த பொய் சொல்றதுக்கு யாரும் வீட்டுல சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, தன்னாலேயே படிச்சுக்கும். தப்பு பண்றதுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, தன்னாலே படிச்சுக்கும். பாருங்க, எல்லாம் தன்னால. ஏன்னா இந்த உலகம் பாவத்திலே விழுந்திருக்கிறது. இந்த உலகம் ஃபுல்ல பாவம் நிறைந்திருப்பதுனால ஈஸியா அதை கேட்ச் பண்ணிடுறாங்க. ஸோ ஒரு நல்ல காரியம் ரீச் பண்றதை காட்டிலும் ஒரு கெட்ட காரியம் ஈஸியா கேட்ச் பண்ண முடியும். ரீச்சிங் பாருங்க, நல்ல காரியம் ரீச் பண்ணணும், அது போற ரொம்ப கஷ்டப்படுது. இயேசு கிறிஸ்துவை பற்றியும் அவருடைய வசனத்தை பற்றியும் அவருடைய ரட்சிப்பை பற்றியும் 2000 வருஷம் ஆகியும் அநேக ஜனங்களுக்கு தெரியவே செய்யாது. இயேசுன்னா யாருன்னு தெரியாது, ரீச் ஆகும். ஆனா கெட்ட காரியம் எத்தனை வருஷம், 4000 வருஷம் 6000 வருஷம் ஆனா டக்கு டக்குன்னு தெரிஞ்சிருது. எப்படி தெரியுதுன்னா, அது முழுமையும் சூழா என்ன இருக்குது, கெட்ட காரியங்களா நடக்கிறதுனால பிள்ளைகள் அதை கற்றுக்கொள்ளுகிறது. கெட்ட வார்த்தை பேச சொல்லிக் கொடுக்கறது, பேசுகிறது, பிள்ளைகள் பேசுகிறது. எப்படி அப்படி நம்ம சூழ்ந்து இருக்கிறது. ஆனா அப்படின்னாலதான் இந்த பிள்ளைகளுக்கு நன்மை செய்ய நீ சொல்லிக் கொடு, நன்மை செய்ய படிங்க. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அவர் சொல்றாரு, நீ நன்மை செய்ய படிங்கப்பா, நன்மை செஞ்சா தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். நான் உன் ஜெபத்தை கேட்கணும்னா நீ நன்மை செய்திருக்க வேண்டும். நன்மை செய்தால் உனக்கு திரும்ப நன்மை வரும்.
நீ தீமை செய்கிறாய், தீமையை விட்டு ஓயுங்கள். எப்ப பார்த்தாலும் தீமை செய்ய கொஞ்சம் ஓய்க்க மாட்டீங்களா? நீ தீமை செய்து விட்டு ஓய மாட்டீங்களா என்று ஆண்டவர் கேட்கிறார். நன்மை செய்ய நீங்க படிங்க. எப்படி செய்யலாம்? ஒரு மனுஷனுக்கு இந்த மனுஷன் இருக்க இவனுக்கு என்ன செஞ்சா நன்மையா இருக்கும், நன்மை செய்ய படிங்க, யோசனை பண்ணுங்க, செய்து பாருங்க. அந்த நன்மை உங்களுக்கு திரும்ப வரும். அதைத்தான் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த கால வேளையிலே, இந்த மாதத்தின் கடைசி நாள் கால வேளையில கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க நன்மை செய்ய படிங்கள். இதுவரையில உங்களுக்கு நீங்கள் ஜெபத்துக்கு பதில் வரவில்லையா? நீங்க செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம், கர்த்தருக்கு முன்பாக நீங்க என்ன செய்ய, கைகளை கழுவி சுத்திகரித்து, இருதயத்தை கழுவி சுத்திகரித்து நன்மை செய்ய ஒப்பு கொடுங்க. கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா? உங்க பக்கம் சாய்ந்து உங்களுக்கு நன்மை செய்ய ஆரம்பிப்பார். உங்கள் ஜெபம் கேட்கப்படும். ஆண்டவருடைய வசனத்தை கேட்காத ஜெபத்தை கர்த்தர் கேட்க மாட்டார். நீ அநேக மக்கள் விழுந்து ஜெபம் பண்றாங்க, ஆனா அவர் சொல்ல வசனத்தை ஒரு காது கொடுத்து கேட்க மாட்டோம். ஆனா இவங்க ஜெபம் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஜெபம் ஆண்டவருக்கு அருவருப்பா இருக்கிறது. அப்படிப்பட்ட ஜெபத்தை நான் கேட்க மாட்டேன். இன்றைக்கு கர்த்தர் உங்க வாழ்க்கையில அநேக ஆசீர்வாதங்கள் வராமல் தள்ளி போறதுக்கு மிக முக்கிய காரணம், உங்க வாழ்க்கையில நன்மை செய்வது குறைந்து கொண்டு இருக்கிறது. நன்மை செய்து செய்து நான் எல்லாம் தீமை அனுபவிச்சேன், நன்மை செய்ய சொல்லி குறைந்திருப்பதனாலே கர்த்தர் நம் ஜபங்களுக்கு பதில் கொடுக்கவில்லை. நீ நன்மை செய்து கொள் பார், உனக்கு மேன்மை வருதாகினான் பார். கர்த்தர் ஜபத்தை கேட்பா. அவன் பாருங்க, அவர் நான் இருக்கிறேன் கூப்பிடுவாய், நான் இருக்கிறேன் என்று பதில் சொல்லுவார். சோத்திரம். எப்போ தெரியுமா? நீ மற்றவர்களுக்கு நீங்க நன்மை செய்யும், மற்றவர்களை நீங்கள் கேர் செய்யும் போது, ஒடுக்கப்பட்டவர்களை நீ கேர் செய்யும் போது, பசி உள்ளவர்களுக்கு ஆகாரத்தை கொடுக்கும் பொழுது, பசி ட்ரெஸ் இல்லாதவர்களுக்கு ட்ரெஸ்ஸை கொடுக்கும் போது, இந்த நன்மை சின்ன சின்ன நன்மை செஞ்சு பாருங்க. கர்த்தர் ஜெபத்தை கேட்டு இந்த காலையில் ஒரு அற்புதத்தை செய்வார். ஒப்பு கொடுப்பீங்களா? அப்படி செய்ய நீங்கள் இன்றைக்கு செய்வீங்களா? கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் இந்த காலை வேளையில ஆசீர்வதிக்க ஒப்பு கொடுங்க. உங்களுக்கான அச்சபிங்க. பரலோகத்தின் பிதாவே, எல்லாண்டவரே, இந்த காலை வேளையில நன்மை செய்ய படியுங்கள் சொன்ன வார்த்தையை நாங்கள் பார்க்கிறோம். அநேக நன்மை செய்ய முடியாம இருக்கிறார். வாழ்க்கையில நன்மை செய்யட்டான், நன்மை செய்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. ஏசாயா சொன்னது போல நன்மை செய்ய படியுங்கள் என்று சொல்லப்பட்டோம். நாங்கள் படித்து நன்மை செய்யட்டும், அநேகருக்கு நன்மை செய்ய பிள்ளாய் மாறி ஆண்டவரே, கெட்டவர்களுக்கும் நல்லவர்களுக்கும் நன்மை செய்யற ஆண்டவரே, மழை வருகிறது போல நன்மை செய்ய உதவி செய்யும். அப்படிப்பட்ட இதயத்தை தாரும் ஆசீர்வதி. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் நன்மை செய்ய படியுங்கள். கர்த்தர் உங்களையும் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். இன்னொரு லோகோ சுவார்த்தை மூலமா சந்திக்கும் வரையிலும் எல்லாரையும் காரியம் செய்வி சர்வஞான